நேற்று அன்புமணி 2020-21 காலகட்டங்களில் 190 பார்தர் பிரைவேட் பார் இப்ப 4 ஆண்டு காலத்துல ஒரு 1000 பாருக்கு மேல இல்ல. அப்ப அது ஊழல் இல்ல, அதெல்லாம் தவறான கணக்கு. அவங்க ஏதாச்சும் சொல்ல வேணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு தவறு. அது அந்த மாதிரி இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்ககிட்ட எதெல்லாம் கம்ப்ளைண்ட் வருதோ அந்த இடத்தெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பட்டியல் நான் கொடுக்க முடியும். இங்கேயே நடந்தது, நீங்களே சொன்னீங்க. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த இடத்துல இருக்கிறது பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்களோ அது 10 வருஷம் இருந்தாலும் சரி, 20 வருஷம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். அதனால அதுல எல்லாம் சொல்லுவது அவ்வளவு சரியான கணக்கீடு அல்ல. பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டாங்க. பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி அவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், இது நீண்ட நாட்களாக இருக்கிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் தேக்கி வைத்து விட்டு ஒரே நேரத்தில் இது தீர்க்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார்கள். ஒரே ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உயர்நீதிமன்றம் இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவை போட்டது. அது மிக சரியான, நியாயமான, பொதுமக்களுடைய நன்மையை கருதி போடப்பட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு. காரணம், இப்போ நீலகிரியில அந்த ஃபாரஸ்ட் பூரா பாதிக்கப்படுகிறது. அங்க வருகிற விலங்கினங்கள் பாதிக்கப்படுகிறது. மற்ற இடங்களிலே வயல்களிலே போடுகிறார், பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார். ஏன்னா இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை திரும்ப பெற வேண்டும் என்ற அந்த திட்டத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது கூட வழிமுறையை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், டாஸ்மாகிலே இருக்கிற அந்த பணியாளர்களுக்கு இது கொஞ்சம் பணிச்சுமையை அதிகப்படுத்துகிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் உடனடியாக நீதிமன்றத்துடைய உத்தரவை நாம் அமல்படுத்த காரணத்தால் சில சங்கடங்களை, பிரச்சனைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அதை ஒரு பிரைவேட் ஏஜென்சியிடம் கொடுத்து அதை திரும்பி பெறுவதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே அதற்கான வழிமுறையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவும் செய்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது. மிக குறுகிய காலத்தில் அதிலிருந்து அவர்களை நாங்கள் வெளியில கொண்டு வந்துள்ளோம். அது ஒரு தனியார் ஏஜென்சி மூலமாகத்தான் அது செய்யப்படும். அடுத்தது இஎஸ்ஐ, அதற்கான ஏற்பாடும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி அவர்களுக்கு என்னென்ன கேட்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் இப்பொழுது நிர்வாக இயக்குனரும் ஜிஎம்மும் அதே போல ஹோம் செக்ரட்டரியும் விவாதித்து அதற்கு பின்னாலே துறையினுடைய மற்ற அதிகாரிகளோடு பேசி, அரசியலை பேசி, அதில் எதை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். திமுக காங்கிரஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ராஜகண்ணன் கூட அமைச்சர் ராஜகண்ணன் கூட வந்தா வரட்டும், வராட்டினா போகட்டும், எதையுமே கூட்டணி கட்சியை நம்பி கட்சி நடத்துறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எதை குழப்பம் நீடிக்கிறாங்க காங்கிரஸ்? அந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்பமும் கிடையாது. இது தேர்தல் நேரத்துல நீங்க ஒரு பெண் பார்க்க போகிற பொழுது கூட 1000 கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. இதெல்லாம் ஒரு திருமணத்துக்கு கூட பெண் பார்க்க போடுகிற போது 1000 கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. அதெல்லாம் பின்னாடி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. எனவே இதை முடிவு செய்ய வேண்டியது தலைமை. எனவே அறிவாலயத்தில் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை துவங்கும் என்று. எனவே காங்கிரஸோடு மிக இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கிறது. இதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்கும் இல்லை. எனவே அதில் எந்த கருத்தையும் நாங்கள் சொல்லுவதும் தவறு. எனவே தலைமை உட்கார்ந்து அதற்காக போடுகிற அந்த குழு பேசி அவர்களோடு முடிவு